நாள் 7 சுவையான சாப்பாடு பிளேட் என்னென்ன நம்ம பண்ணோம் இந்த வீக் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் ரைஸ் கூட வந்து கொஞ்சம் ஆனியன் தட்டை, பீட்ரூட் பொரியல், அப்புறம் நம்ம குழம்பு என்ன குழம்பு வச்சுருக்கோன்னா சாம்பார் தான். நான் வெஜ்ஜுனால இது என்னோடய பிளேட்டு. இது ரெண்டும் என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும். அவங்க நான்வெஜ் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எக்கு மட்டும் சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். அதே சேம் எக்கு வச்சுட்டு பீட்ரூட் பொரியல், ரைஸ் வச்சு சாம்பார். எனக்கு கொஞ்சம் ஊர்லேருந்து கொண்டு வந்து பிரண்டை பொடி இருந்துச்சு, அதை போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். நைட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி கொஜ்ஜு பண்ணணும். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை கொஞ்சம் வச்சு நைட்டு டின்னரை முடிச்சாச்சு. சப்பாத்தி கூட எங்களால் பண்ண முடியலை, ஹோட்டலில் தான் இருந்தோம். அதனால் ரெடிமேட் சப்பாத்தி தான் இது வாங்கிட்டு வந்து ரீஹீட் பண்ணிவிட்டு, இது ஆக்சுவலாக வந்து வெறும் மாவு மாதிரி ஷீட் வச்சு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, அழகாக போட்டு சுட்டு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணோம் அப்படின்னா 1 பாட் ரைஸ் மாதிரி தான். ஜஸ்ட்டு பொட்டேட்டோ கொஞ்சம் நிறைய இருந்தனால பொட்டேட்டோ புலாவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ புலாவ் பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து கருப்பு சுண்டல் வந்து நல்லா தாளித்து கொஞ்சம் தேங்காயெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இதை வச்சு இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஆக்சுவலாக நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது ஒரு சின்ன குக்கரு மட்டும்தான், குட்டி குக்கர், இது 2 மட்டும்தான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ நான் இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றனால வந்து ஒன்றா எடுத்து வச்சுட்டு தான் சமைக்கணும். ஸோ குழம்பு வைக்கிறது எல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. திங்ஸும் எதுவுமே நாங்கள் வந்து கொண்டு வரல. ஸோ பெருசாக எதுவும் எனக்கு பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே என்னென்னா மஷ்ரூம் கிரேவி வச்சுட்டு ஆஃப்டர்நூன் ரைஸ் வச்சுக்கிட்டு நைட்டுக்கு வந்து அதையே சப்பாத்தி வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணேன்னா சாம்பார் சாதம் தான் பண்ணேன். சைட் டிஷ்க்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே ஊறுகாய் கிடைக்காதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 லெமன் வாங்கிட்டு வந்து லெமன் ஊறுகாய் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சுண்டல் குழம்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுருந்தேன். குழம்பு வச்சுட்டு வந்து சோயா சங்க்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நைட்டுக்கு இட்லி ஊற்றிக்கிட்டோம் நாங்கள். இங்கே மாவு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவான்னு எனக்கு தெரியல, பட் மாவு கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு இட்லி ஊற்றிட்டு பொடி இட்லி மாதிரி பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் குழம்பு வச்சு அன்றைக்கி நைட்டு டின்னரை நாங்கள் முடிச்சுக்கிட்டாச்சு. ஆனால் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா தான் வந்துருந்துச்சு. ஆனால் எப்படி இங்கே புளிக்க வைக்கிறதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியலை. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பாவக்காய் பண்ணிவிட்டு சுண்டல் குழம்பு தான் வச்சுருந்தேன். பிளாக் சன்னா இருந்துச்சு, அதை வச்சுட்டு நான் எப்போயுமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிருவேன். எனக்கு வெங்காயம் வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்காதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து முட்டைக்கோஸ் ஃப்ரை வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தோம். இப்போ எங்களுக்கு வடகம் கொஞ்சம் கொண்டு வந்ததுனால வந்து வடகம் கொஞ்சம் பொரிச்சுக்கிட்டோம். பொட்டேட்டோ வடகமும் ஜவ்வரிசி வடகமும். இதுதான் எங்கள் இந்த 1 வீக்கோட எங்களோட சமையல். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன், மோர் விளாகுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.